ஹலோ கைஸ், ரொம்ப நாளாக சிஏ இன்டர்க்கான வீடியோஸ் தமிழில் நான் தேடுவேன். எனக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ நானே எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச நான் படிச்சுட்ருக்க ஸ்டூடெண்ட் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன். ஸோ நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது அட்வான்ஸ் அக்கௌண்டிங்கில் நம்ம இப்போ பார்க்குறோம். என்ன advanced accounting. அட்வான்ஸ் அக்கௌண்டிங்கில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ நம்மளோட கிளாஸ் 1 இது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம ரெண்டு பார்ட்டாக படிக்கலாம். ஒன்று டிவிடெண்ட், இன்னொன்று preparation of financial statements. அதாவது preparation of financial statements னா என்ன? Profit and loss account, balance sheet. அப்புறம் என்ன? And balance sheet. ஸோ இதுதான் ரெண்டு, dividend, preparation of financial accounts and balance sheet. ஸோ நம்ம இதில் டிவிடெண்ட் பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். டிவிடெண்ட்னா என்ன? டிவிடெண்ட்னா அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட். அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்னா என்னன்னா, அதாவது ப்ராஃபிட்ல இருந்து தான் ப்ராஃபிட் வந்தாதான் நம்மளால அதை பே பண்ண முடியும். டிவிடெண்ட் எப்போ பே பண்ண முடியும்னா, ப்ராஃபிட் இருந்தா மட்டும்தான் நம்மளால டிவிடெண்ட் பே பண்ண முடியும். ஆனா சார்ஜஸ்னா வச்சுக்கோங்களேன், சார்ஜஸ்னா whether profit or loss should be paid. அதாவது நீ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாலும் லாஸ் ஏர்ன் பண்ணாலும் அதை பத்தி அவனுக்கு கவலை இல்லை. அவனுக்கு நீ பே பண்ண வேண்டியதை நீ பே பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட், சேலரி, லோன். ஸோ இதுதான். ஸோ நம்ம இப்போ டிவிடெண்டோட மீனிங் என்னன்னு பார்ப்போம். ஸோ டிவிடெண்ட்னா என்ன? டிவிடெண்ட் ரெஃபர்ஸ் டு பார்ட் ஆஃப் ப்ராஃபிட். அதாவது டிவிடெண்ட்ன்றது ப்ராஃபிட் நீ ஏர்ன் பண்றல அதுல ஒரு பார்ட் தான். அது நீ ஓனர்ஸ்க்கு கொடுப்ப. இல்லைன்னா பார்ட் ஆஃப் ப்ராஃபிட் ப்ரொவைடட் டு ஓனர்ஸ். அதாவது ஓனர்ஸ்னா யாரு? ஷேர் ஹோல்டர்ஸ். நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டு நம்ம திருப்பி கொடுக்குற அந்த ப்ராஃபிட் கொடுக்குறோம்ல டிவைட் பண்ணி, அதுதான் டிவிடெண்ட். ஓகேவா? refers to part of profit or returns provided to owners of the company. Owners of the company யாரு? shareholders தான். அதாவது shareholders. shareholdersனா யாரு? person contributed money towards share capital. அதாவது ஷேர் கேபிட்டல்ல ஒரு பர்சன் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான், காசு கொடுத்துருக்கான். ஷேர் கேபிட்டல் வாங்கியிருக்கான், அவன் ஷேர்ஸ் வாங்கியிருக்கான் அந்த கம்பெனில தான். அதுதான் ஷேர் ஹோல்டர்ஸ். ஷேர்ஸ் வாங்கியிருக்கவன் ஷேர் ஹோல்டர்ஸ். அவனுக்கு நம்ம ப்ராஃபிட் திருப்பி கொடுப்போம். அப்புறம் அந்த பர்சன் யாருன்னா ஷேர் கேபிட்டல்ல அவன் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். ஸோ ஷேர் கேபிட்டல் ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்கு. லைக் 2 types ஆஃப் ஷேர் கேபிட்டல். என்னன்னா, ஒன்னு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், இன்னொன்னு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? வேண்டாம். அதர் தென் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் தான் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். எஸ்சினா ஷேர் கேபிட்டல். ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்னா அதர் தென் preference share capital. PSC na preference share capital. preference share capital na enna? preference share capital na அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் நீ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அது அதோட வேர்ட்ல இருந்தே நீ கண்டுபிடிக்கணும். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்னா என்ன? அவனுக்கு தான் நீ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஷேர்ஸ் ஹேவிங் ரைட்னா என்ன? ப்ரிஃபரன்ஸ். ரைட்னா அவனுக்கு தான் ரைட்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் டு ரிசீவ் டிவிடெண்ட் அண்ட் ரைட்ஸ் டு ரிசீவ் கேபிட்டல் பேக் பிஃபோர் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். இவனுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யாரு? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் நீ கொடுக்கறதுக்கு முன்னாடி இவனுக்கு தான் நீ கொடுக்கணும். அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரைட்ஸ் இருக்கு. ஸோ இதுதான். ஸோ நம்ம இப்போ இது பார்த்தோம். உங்களுக்கு இது கிளியரா தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். நான் இல்லைன்னா நான் சொன்னதை வச்சு நீங்க எழுதிக்கோங்க. டிவிடெண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வில் ரெக்கமெண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் டிக்ளேர் டிவிடெண்ட். எப்போ, எங்க டிக்ளேர் பண்ணுவாங்க? ஏஜிஎம். ஏஜிஎம்னா என்னன்னா ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்.
ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சம் தரேன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க, அதுக்கப்புறமா பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பாஸ் எடுத்துட்டு கரெக்டாக இல்லையான்னு பாருங்க. மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது தான் அதுல இருந்து நம்மளால லேர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் சம்ல என்ன கொடுத்துருக்கேன்னா, யுவா லிமிடெட் paid profit 60 lakh, declared dividend 20%, what is the amount of dividend? So இதான் கொஸ்டின். இதோட ஆன்சர் என்ன? எல்லாம் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. 60 lakh into 20%. இப்படி தானே கண்டுபிடிச்சீங்க. ஆனா இது தப்பு, இப்படி போடக்கூடாது, இது ராங். அப்ப எப்படி போடணும்னா, நீ ஃபர்ஸ்ட் கேட்கணும், எங்கடா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், அதாவது பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல், பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் எங்கன்னு நீ கேட்கணும். ஏன்னா பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் அதாவது எப்பயுமே ஷேர் கேபிட்டலோட ஒரு பெர்சன்டேஜ் தான். ஓகேவா? அதாவது ஷேர் கேபிட்டல் அமௌண்ட் என்ன நீ பார்க்கணும், அந்த அமௌண்ட்ல இருந்து தான் எக்ஸ்பிரஸ் ஆகும் டிவிடெண்டோட ரேட்டு. அதுதான் நான் சொல்ல வரேன். நீ ஷேர் கேபிட்டல் அமௌண்ட் பார்க்கணும் என்னன்னு. ஏன்னா டிவிடெண்ட் ரேட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆன் ஷேர் கேபிட்டல். நீ ப்ராஃபிட்ஸ்ல இருந்து டிவிடெண்ட் நீ பே பண்ணாலும் நீ ஷேர் கேபிட்டல் என்ன அப்படின்னு கேட்கணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல இங்க பாரு, இந்த எக்ஸாம்பிள்ல ஷேர் கேபிட்டல் அமௌண்ட் 30 lakhs கொடுத்திருந்தா இதோட ஆன்சர் என்ன வரும்னா 30 lakhs into எவ்வளோ பர்சன்டேஜ், 20% கொடுத்துருக்காங்கல்ல இந்த கொஸ்டின்ல. இந்த 20%, இந்த 20% ஷேர் கேபிட்டலோட 20% தான். நீ ப்ராஃபிட்ஸ்ல இருந்து கொடுத்தாலும் ஆனா ஷேர் கேபிட்டலோட 20% தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ அப்போ 66 lakh. புரிஞ்சுச்சா என்னன்னு? இதை நீ என்ன பாயிண்ட் கத்துக்கிறேன்னா, டிவிடெண்ட் ரேட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆன் ஷேர் கேபிட்டல் ஈவன் தோ டிவிடெண்ட் இஸ் பெய்ட் அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். ப்ராஃபிட்ஸ்ல இருந்து நீ பே பண்ணாலும் டிவிடெண்ட்டை, ஆனா அது எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகும்னா டிவிடெண்டோட ரேட்னா என்ன, பெர்சன்டேஜ். ஓகேவா? ஸோ அதாவது டிவிடெண்ட் ரேட் ஷேர் கேபிட்டல் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ இதுதான், இதுல இந்த பாயிண்ட் தான் நம்ம கத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் பார்ப்போமா? ஸோ இப்போ ஒரு கொஸ்டின், யுவா லிமிடெட் சோல்ட் அ ஷேர் டு யூடியூப் லிமிடெட் on 7th January 2025. Dividend for the year 2024-2025 is paid to whom? Paid on January 14th 2025 to whom? Ida question. Okay, so Yuva Limited sold her shares to YouTube Limited on 7th January 2025. Dividend for the year 2024-2025 is paid on January 14, 2025 to whom? யாருக்கு பே பண்ணுவாங்க? யுவாக்கு பண்ணுவாங்களா இல்ல யூடியூப் பண்ணுவாங்களா? ஏன்னா ஜனவரி 14 அன்னைக்கு யார் கையில ஷேர்ஸ் இருக்கும்னா யூடியூப் கையில தான் ஷேர்ஸ் இருக்கும். ஆனா நம்ம யூடியூபுக்கு ஆனா யுவா தானே அந்த வருஷம் ஃபுல்லா ஷேர்ஸ் வச்சிருந்தா, அந்த ஒரு நாள் அன்னைக்கு அவனுக்கிட்ட இருக்கணும்ன்றதுக்காக அவன்கிட்ட நம்ம பே பண்ணுவோமா? ஆமா, அன்னைக்கு யார் கையில ஷேர்ஸ் இருக்கோ அவங்க கையில தான் பே பண்ணுவோம். அப்போ இதோட ஆன்சர் என்னன்னா யூடியூப் லிமிடெட். ஏன்னா அன்னைக்கு ஷேர்ஸ் யார் கையில இருக்கோ அவங்களுக்கு தான் நம்ம பே பண்ணுவோம். ஈவன் தோ யுவா 1 year ஃபுல்லா அது வச்சிருந்தாலுமே டிவிடெண்ட் ஜனவரி 14 அன்னைக்கு யூடியூப் லிமிடெட் தான் டிக்ளேர் பண்ணுவோம். ஓகேவா? ஆனா அவன் செல் பண்றால யுவா செல் பண்ணும்போது எனக்கு இவ்வளவு டிவிடெண்ட் வரும் இந்த வருஷம், சோ நீ அந்த டிவிடெண்டோட தான் அந்த ஷேர்ஸ் அவன் செல் பண்ணிருப்பா. சோ இதுல அவளுக்கு எந்த லாஸும் நடக்க போறது இல்ல. அன்னைக்கு யூடியூபுக்கு தான் அன்னைக்கு அந்த டிவிடெண்ட் பே பண்ணுவோம் நம்ம. சோ இதுல என்ன சொல்ல வரேன்னா, அந்த பாயிண்ட் என்ன எழுதலாமா? சோ இதுல என்னன்னா, இங்க பாரு, இதுதான் இந்த பாயிண்ட் தான் நம்ம படிக்கணும். Dividend will be made to the person who is holding the share at the time of paying dividend. At the time of paying dividend na, like நீ dividend pay பண்ணும்போது யார் கிட்ட ஷேர்ஸ் இருக்கோ, யார் ஷேர்ஸ் ஹோல்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் டிவிடெண்ட் நீ பே பண்ற.
ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ இந்த இடத்துல யூடியூப் லிமிடெட் தான் நீ பே பண்ணுவேன். ஏன்னா அவன் தான் ஷேர்ஸ் January 14, 2025 அவன் கையில தான் ஷேர்ஸ் இருக்கு. ஸோ இதான் கொஸ்டின். ஸோ இது என்னன்னா எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ் வேல்யூ வந்து ₹10, இஷ்யூ ப்ரைஸ் வந்து ₹15, டிவிடெண்ட் பர்சன்டேஜ் 10%. இப்போ வந்து டிவிடெண்ட் பர்சன்டேஜ் ஃபேஸ் வேல்யூல நீ கம்ப்யூட் பண்ணுவியா இல்லை இஷ்யூ ப்ரைஸ்ல கம்ப்யூட் பண்ணுவியா? எப்பயுமே டிவிடெண்ட் பர்சன்டேஜை டிவிடெண்ட்டை ஃபேஸ் வேல்யூல இருந்து தான் கம்ப்யூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதாவது ஃபேஸ் வேல்யூ, நாமினல் வேல்யூ எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இதில் என்ன இதில் என்ன பாயிண்ட் நீ லேர்ன் பண்ணுறேன்னா dividend is computed on face value, not on issue price. So idan learn panna dividend is computed on face value, not on issue price. இந்த சம் இப்போ சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கேன், நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணிடுறேன், அப்புறம் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்புறம் நான் ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் யுவா லிமிடெட் ஆஸ் ஆஃப் 31/3/2025 கொடுத்துருக்காங்க. ஷேர் கேபிட்டல் அமௌண்ட் என்னன்னா 2 ஷேர் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஒன்று 12% ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ஆஃப் ₹10 each 60 lakh, அப்புறம் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஆஃப் ₹100 each ஃபுல்லி பெய்டு 80 lakh. அது வந்து கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் சப்ராக்ட் பண்ணி ₹30 per share na 4,50,000. Compute total dividend payable by Yuva Limited as the year for the year 24-25. Yuva Limited declared equity dividend at 18% for the year 24-25. The call money was to be paid by shareholders on 1/11/25. இதுதான் கொஸ்டின். ஸோ நான் இப்போ வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படியே சால்வ் பண்ணுறேன். ஸோ இதில் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க ஆஸ் ஆஃப் டேட். இதுதான் பேலன்ஸ் ஷீட் டேட்டு. ஸோ இதில் ஷேர் கேபிட்டல் அமௌண்ட்டு ரெண்டு ஷேர் கேபிட்டல். நான் எப்பயுமே என்ன சொன்னேன், டோட்டல் டிவிடெண்ட் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கிறாங்க இங்கே பார், ஷேர் கேபிட்டல் டோட்டல் டிவிடெண்ட் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு எப்பயுமே 2 ஷேர் கேபிட்டலையும் நம்ம ஆட் பண்ணாதான் நமக்கு டோட்டல் டிவிடெண்ட் கிடைக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ஆஃப் ₹10 each 60 lakh. ஓகேவா? 12% கொடுத்துருக்காங்க. ரேட் எவ்வளோனா 12% கொடுத்துருக்காங்க ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலுக்கு. ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதிடுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ரிஃபரன்ஸ் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் டிவிடெண்ட் ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறாங்க, எப்படி கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் டிவிடெண்ட். இதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் எவ்வளோ இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ 60 lakh இன்டூ எவ்வளோ பர்சன்டேஜ், 12%. இதில் வேறு ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ ஃபுல்லி பெய்டு அப்படின்னு நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிட்டு 60 lakh அமௌண்ட்டையும் அப்புறம் இன்ட்டு 12% போட்டு நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 7,20,000. இது ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் நம்ம அமௌண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. இது என்ன அமௌண்ட்னா ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் அமௌண்ட் 7,20,000 நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஈக்விட்டி டிவிடெண்ட் பார்ப்போமா. இப்போ பார் ஈக்விட்டி டிவிடெண்ட்க்கு என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரிஃபரன்ஸ்க்கு ஃபுல்லி பெய்டு, அதனால அப்படியே நீ அந்த அமௌண்ட் எடுத்து எவ்வளோ பர்சன்டேஜோ அதால மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஆனால் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இதுவும் ஃபுல்லி பெய்டு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஆஃப் ₹100 each ஃபுல்லி பெய்டு 80 lakh ஷேர்ஸ். ஆனால் இது ஃபுல்லி பெய்டுனா அவங்க இஷ்யூ பண்ணுறது ஃபுல்லி பெய்டு ஷேர்ஸாக இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபுல்லாக பே பண்ணி வாங்கியிருக்கானா இல்லை, கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் இருக்கு. அதுல எவ்வளோ ஆஃப் ₹30 per share, ₹30 per share வந்து கால்ஸ் அண்ட் அரியர்ஸ். அப்புறம் 4 lakh அதோட அமௌண்ட் என்ன, 4,50,000. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பேர் 80 lakh ஃபர்ஸ்ட் நம்ம அதில் என்னன்னா இது எவ்வளோ ஷேர்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். ஏன் நம்ம ஷேர்ஸ் கண்டுபிடிச்சு எழுதுறோம்னா, ஏன்னா இது ஃபுல்லாக பே ஆயிட்டோம்னா நம்ம அப்படியே அந்த அமௌண்ட்டை போட்டுடலாம். பட் இதில் வந்து இப்போ நமக்கு கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் இருக்கு, அதனால டிவைட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் 80, இது எப்படி 80,000, இது வந்து 8 lakh அமௌண்ட், எவ்வளோ 100 per share. அப்போ இந்த 80 lakh 100ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வருது உனக்கு, 80,000. ஸோ இதுதான் இங்க பாரு 80,000 ஷேர்ஸ் இன்டூ ஏன் 70னா ₹100 per ஷேர். ஆனால் ₹100 ஃபுல்லாக நீ பே பண்ணல, ₹30 நீ அதில் பேவே பண்ணல. அப்போ நீ ₹30 மைனஸ் பண்ணீங்கன்னா ₹70 தான் நீ பே பண்ணியிருக்க.
ஸோ 80,000 இன்ட்டு 70 இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஈக்விட்டிக்கு இங்கே எங்கே கொடுத்துருக்கு கம்ப்யூட் டிவிடெண்ட் பேயபிள் ஃபார் யுவா லிமிடெட். ஓகே, நம்ம டிவிடெண்ட் பேயபிள் கம்ப்யூட் பண்ணோம். யுவா லிமிடெட் எவ்வளோ டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஆஃப் 18% நமக்கு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 80,000 இன்ட்டு 70 rupees இன்ட்டு 18% இன்ட்டு 12/12னா ஃபுல் வருஷத்துக்கும் நீ பே பண்ணிட்ட 70 rupees. அதனால 12/12 ஒரு வருஷம் ஃபுல்லா பே பண்ணியிருக்கேன்றதுனால நான் காட்டுறேன் உனக்கு, நீ அதை போடணும்னு அவசியம் இல்லை. இது போட்டினா உனக்கு எப்படினாலும் அது கேன்சல் தான் ஆக போகுது. ஸோ உனக்கு எவ்வளோ 10,08,000 கிடைச்சிருச்சா. நெக்ஸ்ட் பேர் கால்ஸ் இன் அரியர்ஸ் ₹30 4,50,000 டிவைடட் பை கால்ஸ் இன் அரியர் எவ்வளோ ₹30. இதை நீ டிவைட் பண்ண உனக்கு எவ்வளோ வருது. இதை பேர் 4,50,000 டிவைட் பை 30 பண்ணினா உனக்கு 15,000 ஷேர்ஸ் 15,000 ஷேர்ஸ் வருது. இது 80,000 வந்துச்சா. 8 lakh டிவைடட் பை 80 lakh டிவைட் பை 100 பண்ணினா இதுல 4,50,000 டிவைடட் பை 30 போட்டினா உனக்கு 15,000 ஷேர்ஸ். ஓகேவா, 15,000 ஷேர்ஸ். ஸோ இந்த 15,000 ஷேர்ஸ்க்கு நீ டிவிடெண்ட் பே பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா இந்த 15,000 ஷேர்ஸை நீ பேவே பண்ணல. சரியா, 15,000 ரூபாய் ஷேருக்கு நீ வந்து டிவிடெண்ட் பே பண்ண வேணாம். ஏன்னா இந்த 15,000 ரூபாய் நீ ஒன்னும் கால்ஸ் இன் அரியர்ஸ் கொடுத்தும் நீ பே பண்ணல. ஆனா மீதி இருக்கிற ஷேர்ஸ் இருக்குல்ல, இப்ப பாரு இது எப்படி 65 வந்துச்சுன்னா 80,000 ஷேர்ஸா, அதுல 15,000 ரூபாய் நீ பேவே பண்ணல. லைக் நீ ஷேர்ஸ் வந்து வாங்க இதுவே காசே பே பண்ணல. அப்ப நீ அந்த 15,000 ரூபாய் நீ மைனஸ் பண்ணிடு. அப்போ உனக்கு எவ்வளவு வருது 65,000 ரூபாய். 65,000 ஷேர்ஸ் எவ்வளவு ரூபாய், அந்த 100 ரூபாயில 70 ரூபாய் போயிடுச்சுன்னா மீதி 30 ரூபாய்க்கு 65,000 ரூபாய்க்கு நீ வந்து பே பண்ணிடுற. எப்போனா இங்க கொடுத்துருக்காங்க இப்ப the call money was to be paid by shareholders on 1/11/2025 தான் நீ பே பண்ற. சரியா, ஏன் 5/12 இங்க வருதுன்னா 1/11 நவம்பர் மாசம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏன் வருதுன்னா பேலன்ஸ் ஷீட்டோட டேட் 31/3/25. சரியா, இதுல இருந்து இதோட டேட் என்ன 5 months தான். எப்படின்னா நவம்பர் 11னா நவம்பர் அந்த ஃபுல் மாசம் எடுத்துக்கணும். ஓகேவா, இது 31. ஸோ இதுவும் ஃபுல் மாசம் எடுத்துக்கணும். அப்ப நவம்பர் டிசம்பர் 1ல இருந்து ஆரம்பிக்கிறதுனால ஃபுல் மாசம் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி 31 முடித்து. ஸோ அதனால ஃபுல் மாசம். மார்ச் 5 மாசமா. ஸோ 5 மாசம் 12 டிவைட் பை 12 months. ஏன் டோட்டலா வந்து 5 monthsக்கு நீ பே பண்ணிருக்க. 12 months டோட்டலா நம்மளோட மந்த்ல எவ்வளவு இருக்கு 12 months தானே நமக்கு. அதனால டிவைட் பை 12 இன்டூ 18%. எப்படி இங்கே 18% ஈக்விட்டி டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ 18% இன்டூ ₹30. 15,000 ஷேர் நான் பேவே பண்ணல. ஆனா மீதி 80,000 ஷேர்ல இருந்து 15,000 ஷேர் போச்சுன்னா நான் மீதி 65,000 ஷேர் 30 ரூபாய்க்கு நான் ஃபுல்லா பே பண்ணிட்டேன் 5 மாசத்துக்கு. அதுதான். ஸோ 55,000 ஷேர்ஸ் இன்டூ 30 rupees இன்டூ 18% இன்டூ 5/12 இதெல்லாம் நீ டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணினா உனக்கு 1,46,250 வருது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா இதுதான் டோட்டல் ஈக்விட்டி டிவிடெண்ட். சரியா, ரெண்டு ஆட் பண்ணா 11,54,250. அப்போ வந்து இவ்வளோதான் அமௌண்ட். இப்போ இங்க பாரு, இதுல நம்ம வந்து ஏன் வந்து இந்த அமௌண்ட் மல்டிப்ளை பண்ணல, இந்த 10 rupees மல்டிப்ளை பண்ணலன்னா ஏன்னா ஃபுல் அமௌண்ட்டையும் நம்ம எடுத்துட்டோம். ஸோ நம்ம இங்க மல்டிப்ளை பண்ணல. ஆனா இந்த ஈக்விட்டி டிவிடெண்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம 70/13 ஏன் நம்ம வந்து இந்த ஷேர்ஸை எடுத்து நம்ம இப்படி மல்டிப்ளை பண்றோம்னா இதை கூட நீ என்ன பண்ணலாம் டிவைட் பை 10 அப்ப எவ்வளோ 60,000 6 lakh இன்டூ 10 கூட போடலாம். பட் நான் அப்படி போடல. நான் 60 lakh இன்டூ 12% போட்டு கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா அது ஃபுல்லி பெய்ட் அப். ஆனா வந்து ஈக்விட்டி டிவிடெண்ட்லாம் நீ பே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கான். அதனால நம்ம வந்து தனியா பிரிச்சு ஷேர்ஸ் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதை வந்து ருபீஸால மல்டிப்ளை பண்ணி திருப்பி உனக்கு அதே தான் இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்துருது. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இதை ஆட் பண்ணினா உனக்கு இதுதான் டோட்டல் டிவிடெண்ட் பெய்ட் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதை compute total dividend payable கண்டுபிடிச்சிட்டோமா ஆஃப் யுவா லிமிடெட் ஃபார் தி இயர் 24-25. இதுதான் இங்க நீ என்ன கத்துக்கிட்டேன்னா if call money is not yet paid by the shareholders, dividend cannot be paid on unpaid portion. அதாவது நீ வந்து பே பண்ணாத போர்ஷனுக்கு உன்னால டிவிடெண்ட் கொடுக்க முடியாது. இங்க பாத்தீங்கன்னா இந்த 15,000 ஷேர்ஸ் நீ பேவே பண்ணல. சரியா, அப்ப அதுக்கு டிவிடெண்ட் கிடையாது. சோ நம்ம அந்த 15,000 80,000 மைனஸ் பண்ணி 65,000 மட்டும் தான் கண்டுபிடிக்கிறோம். மீதி எவ்வளவு 100ல 70 ரூபாய் போயிடுச்சுன்னா 30 ரூபாய். அவன் 5ஆம் தேதி அதை பே பண்ணிட்டான். நவம்பர் மாசம் அதை பே பண்ணிட்டான். சோ
ஸோ நவம்பர்லேருந்து இந்த மாதம் என்ன 31ஆம் தேதி மார்ச், நவம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் கால்குலேட் பண்ணு. 5 மாசமா, 5 மாதம் டிவைட் பை மொத்த மாதம் எவ்வளோ 12 மாதம். நீ இதை மல்டிப்ளை பண்ணால் உனக்கு இதுதான் அமௌண்ட். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இதான் டோட்டல். ஸோ அதனால டோட்டல் டிவிடெண்ட் எவ்வளோனா இந்த ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டையும் ஈக்விட்டி டிவிடெண்ட்டையும் சேர்த்தினா இதான் டோட்டல் டிவிடெண்ட். டோட்டல் டிவிடெண்ட் பெய்ட் 18,74,250 இதான் அமௌண்ட். சரியா? இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் கொஞ்சம் டிவிடெண்ட் பத்தி பார்த்துட்டு சம்ஸ் பார்த்துட்டு, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிவிடெண்ட் சாப்டர்ல. அந்த வீடியோ கண்டிப்பா நீங்க பார்க்கணும். இதை விட அதில் நம்ம இன்னும் கண்டிஷன்ஸ் தான் படிப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதோட டிவிடெண்டை க்ளோஸ் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் போறோம். ஓகேவா? பாய் காய்ஸ், டாடா.